வந்து வேற லெவல்ல இருக்கீங்க பாருங்க, கீழே பாருங்க, செம்மையா. டிப் நம்பர் 4 என்னன்னா, நம்ம வந்து வீட்டில் கண்டிப்பாக பிஸ்கெட் வாங்கி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டிப்பு தாங்க. ஃபர்ஸ்ட் டிப்பு வந்து டிப் நம்பர் 11 தாங்க பார்க்க போகிறோம். நான் என்ன பேஸ்ட் காட்டுறேன்னு பார்த்துருப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். இன்றைக்கி என்னுடைய மத்தியான ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 15 கிச்சன் டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மத்தியானம் வந்து லஞ்ச் வந்து மட்டன் குழம்பு தாங்க. மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருக்கேங்க. ஏன்னா சண்டேஸ்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்னென்னா மட்டன் குழம்பு. அதனால் இன்றைக்கி வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம வந்து வீடியோ போடாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்ட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கிச்சன் டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் மட்டன் குழம்பும் எப்பயும் போல தாங்க செஞ்சுருக்கேன். அதனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை, எப்பயும் செய்கிறது தான். இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டேரனும் ரேஷ்மாவும் சேர்ந்து செஞ்சுருக்கேன். கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்து உங்கள் பாட்டிலை ரெடி பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் கொடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படி தான் ரேஷ்மாவும் டேரனும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து கிளாஸ் பெயிண்ட் வச்சு தாங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சின்ன பசங்க கூட டக்குன்னு ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி டிசைனை. கிளாஸ் பெயிண்ட் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மற்ற வந்து பெயிண்ட்டு இது வந்து செட் ஆகாது. கிளாஸ் பெயிண்ட் மட்டும்தான் இதுக்கு செட் ஆகும். நம்ம எல்லா கலருமே கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்போம். கிளாஸ் பெயிண்டில் வாங்கினீங்கன்னா ஒரு 12 கலருக்கு இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து அழகாக வந்து பிரைட்டாக தெரியும். ஒரு லைட் வச்சு நம்ம அதில் வந்து நம்ம வந்து மாட்டினோன்னா இல்லை லைட் உள்ளே வந்து செட் பண்ணி கொடுத்தனாலே சுற்றி வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஃபுல்லான லைட் தெரியுங்க. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி தான் இவங்க வந்து செல்ஃபோன் வச்சு உங்கள்கிட்ட காட்டுறாங்க. கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்து லைட் இருக்குது. ரேஷ்மாவும் டேரனும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு லைட் போட்டுட்டு நான் ஒரு தடவை உங்கள்கிட்ட காட்டுறேன். கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சது தாங்க இது. அந்த லைட் வச்சுருக்கனால அதோடைய ரிஃப்ளெக்ஷன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே குட்டீஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து நம்ம செய்கிறதுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாயாக அவங்க செய்வாங்க. இவங்க அப்படி தான் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குல்லங்க, அது முடிச்சுட்டு அவங்களோட ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற டைமில் செய்வாங்க. இந்த மாதிரி 2 நாள் ஆச்சு இந்த கிளாஸில் பெயிண்ட் அடித்து காய வச்சு எடுக்கிறதுக்கு. ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸ் பெயிண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. உள்ள லைட் கொடுத்தாச்சுன்னா இதுக்குள்ளார வந்து லைட்டு கொடுத்துட்டிங்கன்னா இதோட லுக் வந்து வேற லெவலில் இருக்குங்க பாருங்க, கீழே பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. இது பாருங்க, ஒரு நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உள்ள லைட் கொடுத்து ஒரு குச்சியில் மாட்டியாச்சுன்னா சின்னதாக அழகாக கலர் கலராக லைட் எரியும். இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப செம்மையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ்லாம் செய்யலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இது மாதிரி நம்மளே செஞ்சு வீட்டில் வந்து ஹோம் டெக்கராக வைக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டிப்பு தாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்டுமே சுகர் வச்சுருப்போம். அதில் கண்டிப்பாக எறும்பு ஏறிடும். டைட்டான மூடி இல்லைன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கிராம்பை ஒரு 3 கிராம்பை இதோட சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டோன்னா கண்டிப்பாக எறும்பு வராது. இந்த ஃபஸ்ட் டிப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்னென்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே 5 பெட்டியில் மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து வச்சுருப்போம். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பிரியாணி சமைக்க போகிறீங்கன்னா டக்குன்னு இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்.
அடுத்து மூணாவது டிப் என்னென்னா, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து அரிசி வாங்கி வச்சுருப்போம். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது கண்டிப்பாக அதில் வந்து வண்டு வருங்க. அதில் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி இலையை சேர்த்து பார்த்துருக்க மாட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி இலையை நீங்கள் உங்கள் ரைஸோடு நீங்கள் சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். உங்கள் ரைஸில் வண்டு வராது. இந்த டிப்பையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ரைஸோடு உள்ளே கலந்துட்டோன்னா இதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து வண்டு வராது. டிப் நம்பர் 4 என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் கண்டிப்பாக பிஸ்கெட் வாங்கி வச்சுருப்போம். அந்த பிஸ்கெட் வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமுத்து போகும். அப்படியே உங்களுக்கு நமுத்து போகாமல் நல்லா இதே முறுமுறுன்னு இருக்கணும்னா நம்ம பிஸ்கெட்டோட கொஞ்சம் போல் சுகர் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்படி கலந்துட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்கெட்லாம் வந்து நல்லா வந்து க்ரன்ச்சியாகவே இருக்கும், நமுத்து போகாமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப் நம்பர் 5 பார்க்க போகிறோம். என்னென்னா, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம தப்பு செய்வோம். ஒரு தப்பு, அந்த தப்பை வந்து கண்டிப்பாக செய்யாமல் இருந்தாலே நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்பயுமே வந்து ரிஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இங்கே ஐஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஐஸ் கட்டி இங்கே நிற்கும். இதை நம்ம வந்து ரிஃப்ரெஷ் அமுத்தாமல் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக இந்த டோர் நம்மளால் திறக்க முடியாது. இப்படி ஃப்ரீயாக அப்படியே பிடிச்சி இழுத்துக்கும். இப்படி தான் எங்கள் அம்மா வீட்லேயும் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டு ஃபுல் ஐஸ் கட்டிடுச்சு, இந்த டோரே உடஞ்சிருச்சு. அதனால நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இந்த பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஐஸ் எல்லாமே உருகி தண்ணியெல்லாம் கீழே போயிடும். திருப்பி நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எப்பவுமே வந்து புதுசு போலவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இல்லைனா அந்த ஐஸ் ஃபுல்லாகவே உள்ளே சேர்ந்துட்டு அதுவே பாதி ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து பின்னாடி பாருங்கள், ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா அந்த தண்ணியெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் எல்லாம் உருகி இந்த தண்ணியெல்லாம் இதில் ஃபில்லப் ஆகிடும். அதை நீங்கள் உடனே எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணலன்னா அதில் வந்து கொசு வந்து முட்டை விட்டு நமக்கு கண்டிப்பாக டெங்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே அதில் ஃபில் ஆனோடனே கண்டிப்பாக அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு க்ளீனாக கழுவிட்டு கொஞ்சம் ஆயில் தேங்காய் எண்ணெயை அந்த பாக்ஸில் வந்து தடவிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து கொசு வந்து முட்டையிடாது. ஏன்னா நம்ம எண்ணெய் இருக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் முட்டையிட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து வச்சுருக்கும் போது இந்த சவுத்தோட ஒட்டாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜை நவுத்தி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாகும். இந்த டிப்பையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஏன் சவுத்தோடு ஒட்டி வைக்கக்கூடாதுன்னா, கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து சவுத்தோடு ஒட்டி வச்சிங்கன்னா அது ஹீட்டு ஜாஸ்தி ஆகும். ஹீட்டு ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு கரண்ட்டும் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் நவுத்தி வச்சிட்டிங்கன்னா ஏர் சப்ளை ஆகும். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் கரண்ட் பில் ஏறாது. இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேஸ்டேஜ்லாம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைப்போம், இல்லைனா ஒரு கவரில் எடுத்து போடுவோம். இந்த மாதிரி சின்ன டஸ்ட்பின் நம்ம வாங்கிட்டோம்னா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், இல்லைனா வந்து பெரிய ஒரு ஸ்டோரேஜ் கடையிலனா பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கடையில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன டஸ்ட்பின் வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரி பேக் போட்டுட்டிங்கன்னா இதில் நம்ம வேஸ்டேஜ்லாம் போட்டாலும் இந்த கவரை மட்டும் எடுத்து நம்ம வெளியே தூக்கி போட்டுடலாம். ரொம்ப க்ளீனாகவே ரொம்ப நீட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக வெளியே நம்ம பிளேட்டில் வச்சுருக்கும் போது ஸ்மெல் அடிக்கும். அதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன டஸ்ட்பின் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சனில் வந்து சிங்க் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ஸ்மெல் இல்லாமையும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 7வது டிப் என்னென்னா, கண்டிப்பாக எல்லாருமே சிங்கில் கை கழுவிட்டு வீடெல்லாம் நினச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் டவல் வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆணியில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணாத இந்த லப்பர் இருக்குது பாருங்கள், குக்கர் லப்பர், அதை நீங்கள் மாட்டிட்டு அதில் ஒரு டவல் மாட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கை கழுவிட்டு எல்லாருமே கிச்சன்லேருந்து அப்படியே வருவாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு. அதே நம்ம இந்த மாதிரி ஒரு டவல் மாற்றினா ரொம்ப சுலபமாக இருக்கும் எல்லாருக்கும் கை தொடச்சிட்டு வரதுக்கு. நம்ம டெய்லியும் எடுத்து அதை வாஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஹேண்ட் டவல் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக குக்கரில் வந்து வேஸ்ட்டான லப்பர் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து வச்சுட்டு அதில் இந்த மாதிரி நம்ம டவல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே லஞ்ச் டவல் கண்டிப்பாக எல்லா குட்டீஸ்க்கும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவோம். அந்த லஞ்ச் டவல் இருந்தால் இந்த இடத்துல அழகாக நீங்கள் இப்படி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிச்சனில் வந்து கை கழுவிட்டு அவங்க குட்டீஸ் கூட அவங்க வந்து ரொம்ப இஷ்டமாக கை தொடச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட பழக்கினீங்கனாலே உங்கள் வீட்டில் எப்போயுமே க்ளீனாகவே வச்சுக்கலாம். இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, கண்டிப்பாக எல்லாரோட மிக்ஸி ஜார்லேயும் கண்டிப்பாக இந்த பிளேட் வந்து மொக்கையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நல்லா ஷார்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கல்லுப்பு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கல்லுப்பை வந்து ஒரு கைப்பிடி நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போது உங்கள் மிக்ஸி ஜாரில் இருக்கிற இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம வந்து உப்பும் வந்து சால்ட் உப்பையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 பார்க்க போகிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன்.
நீங்கள் நினைப்பீங்க என்ன பிளேட் வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இப்படி சமையல் செய்வோம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நம்ம வந்து கலந்துட்டுருக்கோம். கலந்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடுவோம். மூடின பிறகு நம்ம இந்த கரண்டி எங்கே வைப்போம்னா கண்டிப்பாக கீழே எங்கேயாவது வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்கள் அதில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிச்சனும் க்ளீனாக இருக்கும். உங்கள் ஸ்டவ்வில் வந்து எந்த ஒரு குழம்பு இதுவும் படாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக நம்ம வந்து கிச்சன் க்ளீனர் வச்சு நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்பு. இதே நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டுக்கு பதிலாக இப்போ நிறைய ஆன்லைனில் வந்திருக்கு. கரண்டி வைக்கிற மாதிரியே இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேட்டே அதே மாடல்லே வந்திருக்கு. அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வைக்கலாம். இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான டிப் தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்கும் போது பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம வந்து கலந்துட்டு கண்டிப்பாக அந்த பிளேட்டில் வச்சுட்டு அந்த பிளேட் எடுத்து நம்ம வாஷ் பண்ணலாமே தவிர கண்டிப்பாக நம்ம ஸ்டவ் மேலே குழம்பு எதுவுமே படாது. கரண்டி தூக்கி அப்படியே வச்சுருவங்க நிறையா பேர் இருப்போம். கண்டிப்பாக அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி பிளேட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு டிப்பா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க. க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும் அதோட கஷ்டன்றது. கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக உங்கள் ஸ்டவ்வும் நீட்டாக இருக்கும். எப்போயுமே நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பும் க்ளீனாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10 என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக எல்லாருமே பால் பொங்கிடுவோம், பொங்க விட்டுருவோம். கொஞ்சம் இப்படி திரும்புகிற நேரத்தில் பொங்கி ஊற்றிடும். அந்த மாதிரி ஊற்றினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே வந்து வேஸ்ட் ஆகி அதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்டவ்வுக்கு கீழே கரெக்டாக நம்ம பர்னருக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி வச்சுருக்கும் போது கண்டிப்பாக எது பொங்கி ஊற்றினாலும் சரி, சாதம் வந்து பொங்கி ஊற்றினாலும் சரி, அந்த பிளேட்டில் தான் ஊற்றிடுமே தவிர உங்களுக்கு கீழெல்லாம் க்ளீனாகவே இருக்கும். கீழே ஊற்றி நீங்கள் அதை தொடச்சி கஷ்டப்படுற மாதிரி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை நீங்கள் கீழே வச்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பையும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11 தாங்க பார்க்க போகிறோம். நான் என்ன பேஸ்ட்டு காட்டுறேன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாமே சமைக்கும் போது எல்லா லேடிஸுமே கண்டிப்பாக சூடு பட்டிருக்குங்க. சூடு படாமல் யாராலையுமே சமைக்க முடியாது. ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக சமைச்சாலுமே கண்டிப்பாக நம்ம கடாயில் சமைக்கும் போதோ இல்லை சாதம் வடிக்கும் போதோ லைட்டாக அதில் கண்டிப்பாக டச் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சூடு பட்டுச்சுன்னா உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டு இல்லைனா இந்த சென்சுரல் பேஸ்ட்டு மொத்தம் இந்த கிராம்பு சேர்த்த பேஸ்ட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக அது வந்து எரியும். அதனால் நீங்கள் கோல்கேட் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சென்சுரல் பேஸ்ட்டாக இருந்தாலும் அதை எடுத்து நம்ம எந்த இடத்துல வந்து சூடு பட்டிருக்கோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் எங்கே சூடுபட்டுச்சோ அந்த இடத்துல இப்படி நீங்கள் தடவிட்டிங்கன்னா 2 மினிட்ஸில் கண்டிப்பாக டக்குன்னு உங்களுக்கு எரிச்சல் சரியாயிடும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொப்பளிச்சிட்டு வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் நம்பர் 12 தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன பாக்ஸ்ன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து நம்ம கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், பெரிய பாட்டில். அந்த பாட்டிலை தான் கட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஓல் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். எப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரப்பு, இந்த ஸ்க்ரப்பரும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எல்லாமே நம்ம இதில் கழுவிட்டு நம்ம இதில் போட்டுட்டோன்னா இதோட தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சிரும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணியிலே போட்டு வச்சோன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பும் வந்து உங்களுக்கு துரு பிடிச்சி போயிடும். இதுலேயும் ஸ்மெல் வரும். நீங்கள் அதே இந்த மாதிரி ஒரு பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷும் நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஓரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து சிங்கில் வந்து இந்த ப்ரெஷ் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷையும் நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். இந்த டிப்பையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 13 தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த வைப்பர் ரொம்ப முக்கியமானதுங்க. இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம சிங்கை வந்து கண்டிப்பாக கழுவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நம்ம இப்படி, ஏன்னா மழை காலம் வந்துருச்சு, இந்த தண்ணியெல்லாம் இப்படி நின்றுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும். அதே மாதிரி நம்ம சிங்கையும் கழுவிட்டு இதில் எது வேஸ்ட்டு கொஞ்சம் ஓரத்தில் நின்னா கூட இந்த மாதிரி நம்ம இந்த வைப்பர் வச்சு இப்படி க்ளீனாக தள்ளிட்டிங்கன்னா மழை காலத்தில் வந்து சீக்கிரமாக நம்ம சிங்க் காஞ்சிரும், ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த டிப்பையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மழை காலத்தில் கண்டிப்பாக நம்ம சிங்க் ஈரமாக இருந்தாலே ஸ்மெல் வரும். இந்த மாதிரி வைப்பர் வாங்கிட்டிங்கன்னா இந்த வைப்பரில் வந்து நீங்கள் க்ளீனாக தண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மேலே கவுண்டர் டாப் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சிட்ட பிறகு ஈரமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வைப்பர் வச்சு இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் க்ளீனாக தண்ணி இல்லாமல் வந்துடும், டக்குன்னு நமக்கு காஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் வைப்பர் வாங்கி உங்கள் வீட்டில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 14 என்னென்னா, ஏன் நான் சிங்க்கு காட்டுறேன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக எல்லாரோட சிங்க்கும் வந்து கழுவி வச்சாலும் அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் நைட்டில் வந்து கண்டிப்பாக கருப்பாம்பூச்சி அதில் வருங்க.
அதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு அந்துருண்டையை நீங்கள் வாங்கிட்டு நம்ம சிங்க் ஓட்டையில் எப்போயுமே நீங்கள் அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம சிங்க் எப்போயுமே ஸ்மெல் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அந்த ஒரு பேட் ஸ்மெல் வராமல் ரொம்ப க்ளீனாகவே வச்சுக்கும். நமக்கு கருப்பாம்பூச்சி எந்த பூச்சும் வராமல் இருக்கும். இந்த டிப்பையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 15 என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கடலைப்பருப்பு வாங்கி வச்சுருப்போங்க. அந்த கடலைப்பருப்பில் தான் கண்டிப்பாக வண்டு வைக்கும். அதே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஹீட் பண்ணிடாமல் தீஞ்சிடாமல் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் நான். இதை வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வறுத்துனா ரொம்ப வறுக்க தேவையில்லைங்க. லைட்டாக அந்த சூடு வந்து நம்ம பருப்பில் ஏறுனா போதும். இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து பாட்டிலில் சேர்த்து வச்சுட்டோன்னா நம்ம பருப்பில் கண்டிப்பாக வண்டு வரவே வராதுங்க. இதை ஹீட் பண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வண்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சூடு பண்ணிவிட்டு பருப்பை வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் டப்பாவில் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த டிப்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். இப்போ பாருங்கள், நான் எல்லா டிப்பும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.